இறைவனுக்கு நாம் நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொள்வது. ஏனென்றால் எவ்வளவோ காரணங்கள் இருக்கின்றது, எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் போதான். என்ன நேர்ந்தாலும் எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்வதில் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நாம் அனைவரும் சேர்ந்து நாம் இறைவனுக்கு நம்முடைய நன்றியை அவரை மாட்சிமைப்படுத்தும் வகையிலே நாம் அனைவரும் சொல்ல அனைவரும் சேர்ந்து சொல்லுகிறார். போது கேட்டுள்ளது. இயேசு ஆண்டவர், கையில வைத்து சொல்லுங்க. இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு இரட்சகர், இயேசு இரட்சகர், இயேசு இரட்சகர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பாவிகளை மன்னிப்பவர், இயேசு பாவிகளை மன்னிப்பவர், இயேசு பாவிகளை மன்னிப்பவர், இயேசு அதிசயங்களை செய்பவர், இயேசு அதிசயங்களை செய்பவர், இயேசு அதிசயங்களை செய்பவர், இயேசுவே புகழ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மரியே வாழ்க. இறைவனுக்கு நாம் இந்த பொழுது நன்றி செலுத்தும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது நம் ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார், அபரிதமாக ஆசீர்வதிக்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்குள் இருந்து ஆவின் வழியாக இருந்து நம்மை செயல்பட வைக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் சக்தியும் வழங்கி தரக்கூடியவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆக இன்று இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றோம். நன்றியின் திருநாள், அறுவடையின் திருநாள், முதல் கனிகளை நாம் இறைவனுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொங்கல் என்பது பல பொருட்களால் சுவையாக சமைத்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அரிசி இருக்கிறது, பருப்பு இருக்கிறது, வெள்ளம் இருக்கிறது, இனிப்பு இருக்கிறது, முந்திரி பருப்பு, திராட்சை, இவைகளெல்லாம் போட்டு நாம் பொங்கல் சமைத்து அறுசுவை தரக்கூடிய இனிமையான பொங்கலை நாம் சுவைத்து பார்க்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அது சுவை ஏற்படாது, சுவை ஏற்படாது. ஆகவே இறைவனுக்கு நாம் முதற்கனிகளை அறுவடை செய்கின்றோம், வேலை செய்கின்றோம், அறுவடை செய்கின்றோம். அறுவடை முதற்கனிகளை நாம் இறைவனுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதுதான் அறுவடையில் நாம் என்று விவசாயத்தை காப்போம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை நாம் பாதுகாப்போம், விவசாயத்தின் வழியாக நாம் உரு கொடுப்போம், மனதிற்கு வேண்டுகின்ற அந்த உணவை நாம் தயாரித்து கொடுப்போம் என்று இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். விவசாயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே அவையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நன்றி 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 இறைவா, நன்றி இறைவா என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருப்படி என்பது இறைவனுக்கு நன்றி சொல்வதாக. இன்றைய வாசகங்களை பார்ப்பது வாசகங்களை நன்றி. இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார். இந்த புதிய ஆண்டுக்கு நமக்கு ஒரு புதிய கொடையாக, புதிய அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார், புதிய பெரிய பரிசாக கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு இருக்கிற நாள் கரெக்டா 31 டிசம்பர் மாதம் இரவு 11:45 மணிக்கு என்னுடைய சலீசி சபை சார்ந்த அருட்தந்தை அமலனுடைய தந்தை இறந்து போனார். சரியாக 31 டிசம்பர் 31 இரவு 11:45 புதிய ஆண்டை அவர் பார்க்கக்கூடிய இறைவன் சொன்னார். அதே போல எவ்வளவு பேர் இந்த ஆண்டுக்கு முன்பாக அல்லது போன ஆண்டு கடைசி நாள் நிறைந்திருக்கிறது. ஆனால் அனைவருக்கும் புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார், புது வாழ்வை கொடுத்திருக்கின்றார், gift of life கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய gift of life அது அனைவருக்கும் கொடுத்து இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டை விட என்னென்ன நாம் செய்ய நினைக்கின்றோமோ, என்னென்ன சாதனைகளை படைக்க விரும்புகின்றோமோ, என்னென்ன புதுமைகளை காண விரும்புகின்றோமோ, அதையெல்லாம் நாம் இறைவனுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலிருந்து முதல் பரிசாக, புதிய பரிசாக, முதல் கனிகளை இறைவனுக்கு நன்றியாக செலுத்த நாம் கடமைப்பட்டது. ஏன்னா எல்லாமே அவர் நமக்கு கொடுத்ததுதான், எல்லாமே அவரது வருகின்றன, எல்லாமே அவர்களால் இயங்குகின்றன. நாம் அவரது வருகின்றோம், நாம் இறுதியாக அவரிடம் செல்வோம் என்று எல்லாமே தியாகம் செய்கிறது. யாருக்காக? நமக்காக, நமக்காக நம்முடைய வாழ்விலே ருசி கொண்டு வர வேண்டும், வாழ்விலே நாம் இனிமையை காண வேண்டும்,
வாழ்விலே நாம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனால் இந்த பொருட்கள் எல்லாம் நமக்காக தியானம் செய்கின்றன. அதே போல இன்றைய நாம் சின்ன பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அனைவருக்காக தன்னையே தியாகம் செய்கின்றார். முழுமையாக தியாகம் செய்கிறார். தியாக பலியாக மாறுகின்றார். அதுதான் கல்வாரி மலையை தன்னையே தியாகமாக இறைவனுக்கு கொடுத்தார். கல்வாரி வழி அது தியாக பலி. தியாகத்தில் உருவாக அனைவரும் வாழ வேண்டும். அனைவரும் எல்லோரும் வாழ்க்கை பெற்று வாழ வேண்டும். இந்த காலத்திலே இந்த உலகத்திலே எல்லோரும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக மீட்பு விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை முழுமையாக தியாகம் செய்திருக்கிறார். 1941ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் நாளிலே அந்த அட்லாண்டிக் கடலிலேயும் ஒரு கப்பல் பயணமானது. அந்த கப்பலுக்காக மனைவி செய்தனர். சூரிய ஒளி நமக்காக சூரிய கதிர்களை இருக்கின்றார். நீலா சந்திரன் இரவு நேரத்தில் நமக்காக வெளிச்சத்தை கொடுக்கின்றார். விண்மீன்கள் மிக ஜொலிக்கின்றன ஆகாயத்திலே. அது நம்முடைய கண்களுக்காகவும் நமக்காகவும் நமக்கு சந்தோஷ மகிழ்ச்சியும் கொடுக்கின்றன. ஓடுகிறது இந்த ஃபேன், இந்த வெளிச்சம், விளக்கு, டியூப்லைட் எல்லாம் நமக்காக. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற இயற்கை பாருங்கள் அனைத்துமே பிறருக்காக நமக்காக இருக்கும் பொழுது நாம் பிறருக்காக அழைக்கப்படுகின்றோம். நம்மையே நாம் தியாகம் செய்யும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்கின்றார். நமக்கு வேண்டுகின்ற அனைத்தையும் அவர் தன்னுடைய மீட்பு இரண்டு வழியின் வழியாக நாம் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே நாம் பிறருக்காக வாழ நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் தன்னுடைய உலகத்திலே ஒளியை கொண்டு வருவோம், உப்பாக இருப்போம் என்பதை நாம் மனதிற்று வேண்டிய வளத்தை திருப்பதியாக பார்த்து